கலாத்தியர் 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். இது வசனம் விசுவாசிகளுக்கு பவுல் எழுதக்கூடியது. பொதுவாக இயேசு கிறிஸ்துவினுடையதான மறுபடி பிறத்தல் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் இயேசு முதலாவது பிறந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததான ஒரு விஷயம். அது சரித்திரபூர்வமாக மாம்சத்தின்படி இருக்கிறது. அந்த பிறப்பை குறித்து முக்கியத்துவத்தை விட கிறிஸ்து நமக்குள் மறுபடி பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்து நமக்குள் மறுபடி பிறக்கணும். நாம் மீண்டுமாக மறுபடி பிறத்தல், born again அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அதாவது ஒரு நான் பிலீவராக மாறுறது தான் மறுபடி பிறத்தல். பழைய பாவங்களை விட்டு நம்ம திரும்பி வர்றதுக்கு பேர் தான் born again அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியருக்கு எழுதுகிறார். ஏற்கனவே அவங்கக்கிட்ட சத்தியத்தை சொல்லி அவங்க எல்லாம் பின்பற்றி அவங்க நல்ல சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள பார்த்து பவுல் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். இப்போது கிறிஸ்து உருவாகும் அளவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள உபதேசம் இருக்குது, இவங்களுக்கு தெரியும், சத்தியம் இதெல்லாம் தெரியுது. ஆனால் இன்னும் என்ன செய்யலை? கிறிஸ்து ஃபார்ம் ஆகலை அவங்களுக்குள்ள. கிறிஸ்து என்ன செய்யலை? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவான மாதிரியே இருக்கும். திருமணமான ஒரு 2-3 மாதத்துக்கு உருவான மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஓ உருவாயிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் செக் பண்ணோம்னா அது என்ன இருக்காது? குழந்தையாக இருக்காது, ஒரு மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கும். இப்போ திருப்பி குழந்தை என்ன செய்யணும்? அவங்க ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, உருவாயிருச்சுன்னு. அந்த தாட்டில் தான் பவுல் இருக்கிறாரு. இவங்களுக்குள்ளே என்ன இருக்கிறாரு? இவங்க மறுபடி பிறந்துட்டாங்க, இவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். ஃபஸ்ட்டே நான் உங்களை சுமந்து குழந்தைய பெற்ற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ என்ன செய்யலை? அது குழந்தையா இல்லை, நீங்கள் ஃபார்மே ஆகலை. இப்போ திருப்பி நான் உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குது? திருப்பி ஃபார்ம் ஆகி திருப்பி நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சபைக்கு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசத்தில் அந்த சபை நிலைத்திருக்க வேண்டும். உபதேசத்தை கேட்கறதுனால் மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தில் சபை என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து அவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவானா மட்டும்தான் அந்த உபதேசத்துக்கு. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு வித்துன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பைபிளில், இல்லையா? அந்த வித்துங்கிறது வசனம். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்படின்னா அந்த வசனம் உள்ளே வந்துருச்சு, வித்து வந்துருச்சு, ஆனால் ஃபார்ம் ஆகலை. இப்போ பவுல் வழியாக உபதேசம் எங்கே வந்துருச்சு? கலாத்தியருக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் என்ன செய்யலை? குழந்தை ஃபார்ம் ஆகலை. இப்போது வித்தில் பிரச்சனை இல்லை, அந்த வசனத்தில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரிம்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். குழந்தை ஃபார்ம் ஆகாதுன்னெலாம் சொல்லுவாங்க. மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இங்கே வித்தில் பிரச்சனையே இல்லை, கிறிஸ்துவின் வார்த்தையில் என்ன இல்லை? பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வசனம் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு, மனவாட்டியாகிய சபைக்குள்ள கர்ப்பத்தை தாங்குற அளவுக்கு, அந்த வசனத்தை தாங்குற அளவுக்கு இங்கே பலன் இல்லை. இவர் நினச்சிக்கிட்டாரு வசனம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கலாத்தியருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா அவருக்கு கேட்குற செய்தி என்னன்னு பார்த்தா எல்லாம் நான் பிலீவருக்கு நடக்கிற சம்பவங்கள் கலாத்தியருக்குள்ளே நடக்குது. இப்போ அவர் சொல்கிறாரு, உங்களை திருப்பி நான் பெற்றெடுக்க வேண்டியிருக்குது, நான் நினச்சிட்டேன் எல்லாமே உங்களுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு. இது கலாத்தியருக்கு மட்டும் பொருந்தாது, இது இன்னைக்கு உள்ள அநேக சபைகளுக்கு பொருந்தும். சபை என்று சொன்னால் நான் சொல்லக்கூடியது கட்டடத்தை அல்ல, நம்மை சொல்கிறேன். நமக்கு பொருந்தும். நமக்குள்ள வசனம் வந்துருச்சு, அந்த வசனம் உருவாகி இருக்குதா? அந்த வசனத்தினால் வரக்கூடிய பிள்ளை நமக்குள் பெற்றெடுக்க முடியுதா? அதான் இங்கே முக்கியம். இது இல்லை. இப்போ இங்கே அதான் பிரச்சனையே. இப்போ இவர் பார்க்குறாரு, உங்களுக்குள்ள மறுபடியும் உருவாகும் அளவு நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்போ இந்த பிள்ளை மீண்டும் பெற்றெடுப்பதற்கு நான் என்ன செய்யணும்? கர்ப்பவேதனைப்படுகிறேன்னா திருப்பி பிள்ளையை பெற்றெடுக்க விரும்புகிறார். அப்போ இந்த பிள்ளை திருப்பி பிறப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வாசித்த போது ஒரு சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். முதலாவது வாசிங்க. தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி பிறக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அங்கே வசனம் சொல்லுது. அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி பிறக்கிற வரைக்கும் அவன் அவளை அறியாதிருந்தான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது மரியாளுக்குள் உண்டாயிருப்பது பரிசுத்தாவினால் உண்டானது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமானது வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் அவளை அறியாதிருந்தான். இன்னும் கொஞ்சம் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன்.
கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் வித்து இப்போ இருக்கு, வசனம் இருக்கு, வார்த்தை ஆகிய வசனம் வந்துருச்சு உள்ள மரியாள் கர்ப்பத்துக்குள்ள. இப்போ மனுஷனுடைய வித்து உள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவன் அவளை அறியாதிருந்தான். அப்போ என்ன அர்த்தம்? பரிசுத்தாவினுடைய வித்தும் மாம்ச வித்தும் ஒன்னா சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்ச வித்தும் பரிசுத்தாவி வித்தும் ஒன்னா சேரும்போது மாம்ச வித்து பரிசுத்த வித்தா மாறாது, பரிசுத்த வித்து மாம்ச வித்தா மாறிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் காயினை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின்னா என்ன அர்த்தம்? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். வசனம் தெளிவா இருக்கு. காயின் பிறக்கிறதுக்கு ஆதாம் ஏவாளை அறிந்தான் வசனம் இருக்கு. ஆனால் 1 யோவான் 3 சொல்லுது 12, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆதாம் ஏவாளை அறிந்தார், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி சர்பத்தினுடையதான வார்த்தை யாருக்குள்ள போயிருச்சு? ஏவாளுக்குள்ள போயிருச்சு. இங்க மாம்சத்தின் வார்த்தை உள்ள போயிடுச்சு. ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமானவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. கரெக்ட் தானே? ஆதாமும் ஏவாளும் பரிசுத்தமா, கர்த்தர் படைக்கும் போது சுத்தமாக தான் படைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? மாம்சம் வந்துருச்சு. பிசாசினுடைய வார்த்தை, இப்படி வச்சுக்கோங்க, பிசாசினுடைய வித்து. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வித்துனா பிசாசினுடைய வார்த்தை பிசாசின் வித்து வந்துருச்சு உள்ள. இப்போ பரிசுத்தம் உள்ளதும் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கு இவங்ககிட்ட, அதே நேரத்தில் பிசாசுடைய வார்த்தையும் சேர்ந்து வந்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது பிறக்கிறது பரிசுத்தமாய் இல்லை, பிறக்கிறது என்னவா இருக்குது? பொல்லாங்கானாய் இருக்கிறது. நாம் சபைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதோடு கூட நம்முடைய தேவ சித்தத்தோடு சுய சித்தம்னு ஒன்று கலக்குது பார்த்தீங்களா? மாம்சம் கலக்குதுல்ல. அப்படி கலக்கும் போது உங்களுக்குள்ளிருந்து பிறக்கக்கூடியது கண்டிப்பாக மாம்சமாய்த்தான் இருக்கும், அது பரிசுத்தம் ஆகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்வார், பழைய துருத்தியோட புது ரசத்தை என்ன பண்ணக்கூடாது? இணைக்கக்கூடாது. பழைய துண்டோட புது கொடி துண்டு என்ன செய்யக்கூடாது? இணைக்கக்கூடாது. ஒன்று பரிசுத்தமானா பரிசுத்தமானதே இருக்கணும், அல்லது மாம்சம் போனால், ஏன் மாம்சம் போலான்றீங்களான்னா இப்படி ரெண்டு மிக்ஸ் ஆக்கிறதுக்கு ஒன்று அப்படியே போயிடணும். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது, ஒன்று அனலாவது இல்லை குளிராவது. இல்லை குளிராக இருக்க சொல்கிறீங்களா? இல்லை, நீ அனலும் குளிருமா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அனலாக இருந்துரு, இல்லை குளிராக இருந்துரு. ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் அது உங்களை ஏமாத்திரும். நீங்கள் அனலாக இருக்கிறீங்க நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உள்ள என்ன செய்யும்? சில நேரத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஜுரம் அடிக்கும், வெளியே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு, தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். அது உண்மையில் ரொம்ப கொடுமையான நேரம். உங்களுக்கு வெளியவும் சூடு உள்ளவும் சூடு இருந்தால் பிரச்சனை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சிலருக்கு மட்டும் அப்படி இருக்குது, உள்ளே வந்து நல்ல ஜுரம் அடிக்கும், வெளியே சில்லுன்னு இருக்கும். அவங்க சொன்னால் உலகம் வேற நம்பாது, நீ சும்மா கதை விடுற அப்படிம்பாங்க. தொட்டா சில்லுன்னு இருக்கும். அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும், அந்த ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும். ஏன்னா உள்ள இவ்வளோ கொதிக்குது, அப்படியே பாடி பயங்கர டயர்டாக இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் ஒன்று ஆவியில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை பாவத்தில் இருந்துட்டா கூட திருத்திடலாம், நீ பாவத்தில் இருக்கிற அப்படின்ட்டு. இந்த அனலும் குணமும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஆபத்தை உண்டாக்கிடும். அதே மாதிரி தான் பரிசுத்தம் உள்ளதோடு கூட அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. தேவனுடைய சாயலோடு கூட மனுஷ சாயலை கலக்கக்கூடாது. தேவ வித்தோட பிசாசின் வித்தை கலக்கக்கூடாது. அதான் இங்க சொல்லுது. இப்போ இங்க வசனம் சொல்லுது, அவள் பெற்றெடுக்கும் அளவும் அவன் அவளை அறியாதிருந்தான். இப்போ என்ன அர்த்தம்? பரிசுத்தத்துக்குள்ளதையும் மாம்சத்துக்கு. இப்போ யோசேப்பு பாவின்னு அர்த்தம் இல்லை, அவன் நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் நீதிமான். ஆனால் இருக்கிறது அதை காட்டிலும் பரிசுத்தமானது. புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆவியில் தான் எல்லா காரியத்தையும் செய்வோம், ஆவியானவருடைய செஷன் செய்வோம். சில நேரத்தில் மாம்சத்தையும் என்ன பண்ணிடுவோம்? உள்ள கலந்துருவோம். பல நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிக்குது, நமக்கு அது பிடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ளே பரிசுத்தமானது உருவாகிருக்கு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, எனக்கு ஒரு ஓட்டம் ஓடுது. சில நேரத்தில் என் தாட் எங்கே போய் லிங்க் ஆகிடுது? மாம்சத்தில் லிங்க் ஆகிடுது. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிசுத்தமானதோடு இது வந்து பாவம்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இந்த சித்தத்தோட இந்த தரிசனத்தோடு அது ஓடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதேங்கிறார். அப்போ கிறிஸ்து உருவாகும் அளவும் தேவ சித்தத்தோடு மனுஷ சித்தத்தை கலக்கக்கூடாது. நான் பாவத்தோடுன்னு சொல்லலை, தேவ சித்தத்தோடு
எனக்கு நன்னா இருக்கிற எல்லாமே கிறிஸ்துவுக்கு ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. எனக்கு ஓகேவா இருக்கிற எல்லாமே தேவனுக்கு ஓகேவா இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்றது புரியுதா? யோசேப்பு என்கிற நீதிமானா இருந்தாலும் மரியாளுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தமானது. அதோடு கூட இந்த நீதிமானுடைய வித்து என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவள் பெற்றெடுக்கும் அளவும் அந்த தரிசனம் நிறைவேற அளவும் அவன் சித்தம் கலக்கல உள்ள. பியூரா காட்ஸ் வில். இப்போ என்ன ஆகுது? இங்க கலாத்தியருக்கு எழுதும் போது உங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கு. திடீர்னு நீ கொண்டு உள்ள என்ன கழிச்சிட்டீங்க? அதனால தான் 5ஆம் அதிகாரத்தில் எழுதும் போது மாம்சக்கிரியை ஆவியின் கனி ரெண்டுத்தையும் எழுதுறாரு 5ஆம் அதிகாரத்தில். மாம்சத்திற்கிரியும் உங்களுக்குள்ள இருக்கு, ஆவியின் கனியும் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆவியின் கனியும் மாம்சக்கிரியும் போராடி உள்ளுக்குள்ள இருக்க ரெண்டும் என்ன செய்யாது? இங்க போராட்டத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதான் அவர் சொல்றார். இப்போ ஆண்டவர் சொல்ற அந்த மிக முக்கியமான விஷயம் இது கோர் இவ்வளவுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமானது பிறக்கிற வரைக்கும், அந்த கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும், பெற்றெடுக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள என்ன கலந்துடக்கூடாது? மாம்சம் கலக்காதபடிக்கு எந்த ஒரு விஷயத்தையும், அது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது படிப்பு, பிள்ளைக்கு படிப்பு செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒன்று கோரா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஃபுல்லாக முழுக்க ஒப்படைச்சு, ஆண்டவரே இது என்ன, அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்து மாம்சம் உள்ள என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அதான் நான் எப்பவும் சொல்வேன். எனக்கு அதில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. மற்றவங்களுக்கு நான் சொல்வேன் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய நம்ம படிக்கிறோமா, நிறைய ஞானம் வருதா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருல்ல, அது செய்ய சொன்ன ஆரம்பித்த உடனே ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா இந்த தேவ சித்தத்தை செய்யறதுக்கு அது ஒரு ஆலோசனை கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஆலோசனை கொடுக்கும். இப்போ அந்த ஆலோசனை என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய வழியில் அதை செய்யக்கூடாது. விஷயம் கர்த்தர் சொன்னது தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை கானான்லேருந்து விடுதலையாக்கணும். மோசேவை தான் செலக்ட் பண்ணணும். ஆனால் மோசேவை அப்படியே அனுப்ப முடியாது. ஏன் முடியாதுன்னா, மோசேக்குள்ள என்ன இருக்குது? எகிப்தின் பிரமாணம் இருக்குது. இப்போ அனுப்புனா அவர் என்ன பண்ணுவார்? பார்வோன் கூட உட்காந்து என்னத்தை பேசுவார்? எகிப்தின் பிரமாணத்தை பேசுவார். அதில் அவர் வாக்கில் வல்லவர், அடித்து நவுத்திடுவார். ஆனால் இப்போ கர்த்தருக்கு தேவை, பார்வோன் இடத்துல எகிப்தின் பிரமாணத்தை பேசுகிற மோசே வேண்டாம், பார்வோன் இடத்துல நியாய பிரமாணத்தின்படி இவருடைய சித்தத்தின்படி பேசுகிற ஆள் ஒருத்தன் வேணும். இவர் சொல்கிறத பேசணும். இப்போ அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்போ மோசையை எம்டி பண்ண வேண்டியிருக்கு, ஜீரோ ஆக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு 40 வருஷம் எடுத்துக்கிச்சு. 40 வருஷம் கொண்டு போய் இங்கே அவர் ஃபுல்லாக திக்குவாகி மந்தனாவாகி என்னால் முடியாதுங்கிற இடத்துக்கு வந்தோடனே இப்போ சொல்கிறார், இப்போப்போ நான் என்னுடைய வல்லமையை உனக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கலாம், ஆனால் ஓ மெத்தடில் இல்லை, என் மெத்தடில். அது மட்டும் மோசே கிட்ட பழைய எகிப்தின் பிரமாணம் இருந்தால் அவனுக்கு தெரியும், இவங்ககிட்ட இந்த ரதம் இருக்குது, இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது, இவனை இப்படி பண்ணாதான் முடியும். ஏன்னா அந்த அறிவு எங்கே வேலை செய்யுதுன்னா, எரிகோவுக்கு போகும்போது வேலை செய்யுது யோசுவாவுக்கு, அப்புறம் ஆயி பண்ணுறதுக்கு போது வேலை செய்யுது, ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வேவுக்கார அனுப்பணும். இந்த ஐடியாலாம் வருது இல்லை, இதெல்லாம் உலக ஐடியா, கர்த்தர் சொன்னது இல்லை. உபாகமத்தில் சொல்வார், உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் வேவுக்காரனை அனுப்பினேன்பார். இந்த திட்டம் எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்குள்ளேயும் அவங்க உள்ளே போகிறதுக்கான வேவுக்காரன் அனுப்பலை. இன்ன வழியாய் போவோம், இப்படி பிடிப்போம், எந்த ஐடியாவும் கிடையாது. ஆண்டவர் சொல்வார் போ, அவ்வளோதான், வா, வந்துடுவார். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? எனக்குள்ள ஒரு மைண்டு ஒன்று இருக்குது, ஏற்கனவே படித்தது இருக்குது, ஏற்கனவே நான் உலகத்தை நடத்தி இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. கலாத்தியருக்கு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரைக்காரனுக்கும் இந்த பிள்ளை பிறக்குது. ஆனால் பிறந்த பிள்ளையை எடுத்த உடனே பரிசுத்தமாக எடுத்து பயன்படுத்த முடியல. பவுல் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது என்ன பண்ணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கும். யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும்? காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அடிமைப்பட்டு இருக்கும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவன் எஜமான் தான் அந்த வீட்டுக்கு. இப்போ ஈசாக்கு பிறக்கிறாரு, அதான் எழுதுறாரு. ஈசாக்கு எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன இல்லை? வித்தியாசமே இல்லை. 2 பேரும் குழந்தையில ஒன்னா தான் இருக்காங்க, ஒரே மாதிரி தான் வளர்க்கப்படுறாங்க. அந்த வீட்டில் ஒரு விசாரணை கர்த்தன் இருக்கிறான். யாரு? எலியேசர்னு ஒருத்தர் இருக்கான். அந்த வீட்டில் தாதிமார் இருப்பாங்க, அவங்ககிட்ட பிள்ளையை கொடுத்துருவாங்க. 2 பிள்ளையும் வளர்க்கப்படும். ஆனால் விடுதலையாக்கப்படுதல்னு ஒன்று இருக்கு. அது வரைக்கும் 2மே எப்படி இருக்கும்? அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் உலகத்துக்குள்ள தான் இருப்பீங்க, அந்த உலகத்தின் ஞானம் இருக்கும்.
அதுக்குள்ளே தான் வளர்ந்து வருவீங்க. பிறக்கும் போது பரிசுத்தமானது கலக்கக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது 2வது பாயிண்ட். பிறந்த பிறகு அந்த தேவ சித்தத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள சொன்ன பிறகு அது வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் இருக்கும். கொஞ்சம் மோசேக்குள்ள இருந்த மாதிரி இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் சொன்ன காரியத்தை நீங்கள் செய்யும் போது இது என்ன செய்யும்? இந்த பழைய அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். அந்த ஞானம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டு வரும். கொஞ்சம் நீங்கள் படித்ததான உலகத்தினுடைய ஞானம் வரும். இது என்ன செய்யும்னா, உங்களை அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து கொண்டு வந்து அந்த அடிமைத்தனத்துடைய காரியம், அதாவது பழையது காரியம், நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய வரதுக்கு முன்னாடி உள்ள காரியம் இன்னும் இருக்கும் உங்களுக்குள்ள. கர்த்தரே அது பண்ணியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ரோமருக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்கிறாரு 8ஆம் அதிகாரத்தில், இந்த மாம்சத்துக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அந்த சிருஷ்டியை அடக்கி வச்சிருக்கிறாரா, அது சிருஷ்டித்தவராலே அப்படி ஆயிற்று. அப்படி அர்த்தம் என்னன்னா, உங்களை எண்ணி ரட்சிக்க போறாரு. விஷனோட தான் கொண்டு வந்தாரு. தாயின் கருவில் உருவாகும் பொழுதே தீர்க்கதரிசியா செலக்ட் பண்ணிட்டாரு. மினிஸ்ட்ரி சொல்லிட்டாரு. எல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களை பயன்படுத்துகிற காலகட்டம் வரைக்கும் மாயைக்குள்ளே அது கீழ்பட்டு இருக்கும். அதைத்தான் அவர் எழுதுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் எஜமானா இருந்தாலும் அவன் வீட்டு விசாரணை கட்டணத்தில் என்னவா இருக்கணும்? அடிமைப்பட்டிருக்கணும், கீழ்பட்டு இருக்கணும். அப்படித்தான் இருக்கிறோம். 18 வயசுல ரட்சித்தாரு, 25 வயசுல மினிஸ்ட்ரி கூட்டு வந்தாரு. அந்த 25 வயசு வரைக்கும் நீங்க உலகத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறீங்க? கீழ்பட்டிருக்கிறீங்க. உலகத்தின் ஞானம் இருக்கு, அங்கே படிச்ச படிப்பு இருக்கு, அங்கே உள்ள காரியங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்லக்கூடியது, அதை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது? நீ சேர்ந்து எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். யூ மஸ்ட் ஒபே. இது இன்னொரு வேர்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களை கர்த்தர் ஒரு தரிசனத்துக்குள் பயன்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்தில் கீழ்பட்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு விஷன் வந்துடும். சிலருக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, ஒரு சிலருக்கு தரிசனமே இருக்காது. அவன் தரிசனம் இல்லாமல் போராடிட்டு இருப்பான். ஒரு சிலருக்கு தரிசனம் இருக்கும், நேரம் வந்திருக்காது, கர்த்தருடைய டைம் இருக்காது. ஆனால் கை எப்படி இருக்கும் தெரியுமா? பரபரன்னு இருக்கும். ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு, ஏதாவது செய்யணும். ஆண்டவர் சொல்றார், அமைதியாரு, பொறுமையாரு. இல்லை, அந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன தோணும்னா, இயேசு இன்னைக்கு வந்துருவார்ல, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணணும்ல. ஆண்டவர் சொல்றார், எப்போ வருவேன்னு எனக்கே தெரியும். உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்குள்ளே நீ 1 மணி நேரம் வேலை செய்கிறவனா இருக்கலாம், 2 மணி நேரம் வேலை செய்கிறவனா இருக்கலாம், உன்னை எதுக்கு அமைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ரைட் டைம் வரைக்கும் என்ன செய்ய? பொறுமையாக கீழ்பற்று. சபைக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இங்கே கொடுக்கப்படுகிற உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு இப்பயே தோணும், என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே, எனக்கு எவ்வளோ தரிசனம் இருக்குது, வரம் இருக்குது. ஆண்டவர் சொல்வார், உனக்கு எல்லாம் இருக்குது, இப்போ பொறுமை இல்லை. உன்னை விட்டோம்னா நீ தீர்த்துருவ. இப்போது டேமில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளம் அடிச்சுட்டு வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேமில் தண்ணியை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க? ஸ்டோர் பண்ணிடுவாங்க. வந்த உடனே ஃபுல் ஃபோர்ஸில் திறந்து விட மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் திறந்து. ஏன் தெரியுமா? அந்த திறக்கும் போகிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, திறக்க போகிறோம், கரையில் இருக்கிறவங்க ஓரம் போயிடுங்க. ஏன்னா இந்த தண்ணியை அப்படியே விட்டோம்னா, இது தண்ணி யூஸ்ஃபுல்லான தண்ணி, தேவையான தண்ணி. ஆனால் திறந்து விட்டோம்னா வெள்ளமாக மாறிடும், அடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுவார், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேமில் நிற்க வச்சுட்டு உங்களை அங்கேருந்து சேனலைஸ் பண்ணி விடுவார். இப்படி பொறுமையாக போ, அப்படியே போனால் உன்னை குடி தண்ணியாக மாற்றிடலாம், அப்படியே போனால் உன்னை அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே போனால் அடுத்த கட்டத்துக்கு உன்னை பயன்பெறுகிற ஆறாக மாற்றிடலாம். இல்லை, உன் வேகத்துக்கு தான் விடணும்னு நினச்சா நீ வெள்ளமாக மாறிடுவ. அநேகரை அடிச்சுக்கிட்டு போயிடும். ஏங்க மினிஸ்ட்ரி தானே பண்ணுறேன்? இல்லை, மினிஸ்ட்ரி பண்ணுவோம், தப்பாக பண்ணுவோம். இப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, கர்த்தர்கிட்ட வல்லமை இருக்குன்னு சீஷர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஒரு கிராம வழியாக கடந்து போகிறாங்க. சமாரியாவிலேருந்து அப்படி கிராம வழியாக கடந்து எருசலேமுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அந்த கிராமத்தின் ஜனங்கள் அவரை தடுத்தார்கள். சீஷர்கள் என்ன கேட்டாங்க? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி. ஏன் ஏன் சரி, அப்படி செய்கிறது சரியான்றீங்களா தப்புன்றீங்களா? வானத்திலேருந்து அக்கினி இறக்கி செய்கிறது தப்பா சரியான்றீங்களா? நீங்கள் தப்புன்னீங்கன்னா அவன் ஆண்டவருக்கு ஒரு வசனம் சொல்லுவான். ஆண்டவருக்கே சொல்லுவான். என்ன வசனம் சொல்ல தெரியுமா? எலியா இறக்கலையா, இறக்கி பச்சிக்கலையா, அதே மாதிரி இறக்கி போடும். ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன ஆவி உடையவன்? உனக்கு இப்போது வைராக்கியம் இருக்கு. இப்போ என்ன இருக்கு? வைராக்கியம் இருக்கு. நீ யார்? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டவன். என் கூடயே 3.5 வருஷம் நீ ட்ராவல் பண்ணுற, உனக்கு வைராக்கியம் இருக்கு, நீ எனக்காக பார்க்குற, எல்லாம் நல்லது தான். ஆனால் உன் ரிசல்ட் ராங்காக இருக்கு. உன் ரிசல்ட் என்னவா இருக்கு?
நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு தெரியுங்களா? எனக்கு மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பித்த உடனே, அல்லது எனக்கு அந்த அழைப்பு வந்த உடனே, அல்லது தரிசனம் வந்த உடனே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நவ் வி ஆர் ரெடி அப்படின்னு ஒரு இருக்குல்ல. ஏன் இராணுவத்தில் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு துப்பாக்கியை மட்டும் கையில் கொடுத்து இதான் விசை, இதை அமுக்குனீங்கன்னா குண்டு சுடும், எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுக்க மாட்டான்? நான் கேட்கறது புரியுதா? அவன் உங்ககிட்ட ஆயுதத்தையே முதல்ல கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? ஒபீடியன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. இராணுவத்தில் போனோன்னா ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குற பார்ட் என்ன? ஒபீடியன்ஸ். லெஃப்ட் ரைட் போடு, சுத்து, நட, படு, ஏந்திரு, 5 மணிக்கு ஏந்திரி, முடி வெட்டு, இப்படி வெட்டு, இதை சாப்பிடு, அதை பண்ணு. ஏங்க நான் எதுக்கு வந்தேன் தெரியுமில்ல? எப்படியாவது எதிரி நாட்டை குண்டு போட்டு தொலைத்து தாய் நாட்டுக்கு என்னுடைய வீரத்தை காட்ட வந்திருக்கேன். நீ செய்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ முதல்ல நான் சொல்கிறத செய். என்ன செய்யணும்? 5 மணிக்கு எஞ்சி சல்யூட் அடி. ஏங்க எதிரி நாட்டை சுடுறதுக்கும் சல்யூட் அடிக்குது. டே அட்ரா சல்யூட்டு. எதுக்கு கேட்குறீங்க? இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டால் தான் நாளைக்கு எவனை சுடணும் நான் சொல்லணும், அவனை நீ சுடுவ. இல்லைனா நீ என்ன பண்ணுவ? எவனையெல்லாம் சுடணும்னு நினைக்கணுமோ அவனையெல்லாம் சுடுவ. உனக்கு தெரியாதுல்ல, கையில் துப்பாக்கி இருக்குது, நாட்டுப்பற்று இருக்குது, எவனை பார்த்தாலும் சுடுவ. அப்போ அதை ஒரு சேனலைஸ் பண்ணுறாங்க உட்கார வச்சு. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அடிமைப்பட்டு இருக்கணும். அது இருக்கும். அப்படியே கொண்டு வந்து சபைக்குள்ள உட்கார வச்சிருப்பார் ஆண்டவர். உங்களுக்கு விஷன் இருக்கும், உங்களுக்கு வரங்கிரிய கூட செய்யும், உங்ககிட்ட இருந்து கர்த்தர் பேசக்கூட செய்வார். ஆனால் திறந்து விட மாட்டார். வெயிட். எப்போ வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அவன் சுதந்திரவாளியாக இருந்தாலும் எஜமானனாக இருந்தாலும் கர்த்தர் குறிப்பிட்ட வசனம் சொல்லுது, தகப்பன் குறிக்கும் காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கும். வீட்டு விசாரணை கர்த்தனா சபை ஊழியர்கள், பாஸ்டர் இருக்கிறாங்க, இங்கே இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? கீழ்பட்டு இருக்கணும். சிலருக்கு வந்து ஏன் நான் செய்யக்கூடாதா, நானும் செய்வேன் அப்படிம்பாங்க. இது வந்து ரிபல்லியன் ஸ்பிரிட். இது என்ன ஸ்பிரிட்டு? ரிபல்லியன் ஸ்பிரிட். வந்து கேட்கணும். பட் உங்களை பயன்படுத்தணும்னு கர்த்தர் என்னைக்கு சொல்கிறாரோ அந்த வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு என்ன செய்யணும்? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். தகப்பனுக்கு கீழ்படுகிறது வேற, அது மஸ்ட்டு. தேவனுக்கு நீங்கள் கீழ்படுகிறது. வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு என்ன செய்யணும்? கீழ்படணும். இந்த பரலோகம் எதை பார்க்குதுன்னா, நீங்கள் சவுலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களா இல்லை சாமுவேலுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்களான்றது முக்கியம் இல்லை, கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களான்றது தான் முக்கியம். உங்கள் கீழ்ப்படிதலை தான் பரலோகம் எதிர்பார்க்குது குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அவன் சவுல் நான் ஏன் கீழ்ப்படினோம்? நான் உன்னை ராஜாவாக்க போகிறேன் தாவீது, ஆனால் சவுல் செத்த பிறகு தான் ஆக்குவேன். சவுல் சாவர வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். உன்னை ஆக்குவேன், ஆக்குற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் அதுதான் தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதான் தாவீதுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அந்த பொறுமையாக அப்படி வெயிட் பண்ணுறான் பாருங்க. தகப்பன் வீட்டு விசாரணை கர்த்தனுக்கு கீழ்பட்டிருக்கிற காலகட்டம் வரைக்கும் என்ன செய்யணும்? கீழ்பட்டிருக்க வேண்டும்.